அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்க்குற பதிவு என்ன அப்படின்னாக்கா, மொபைல் நம்பர். ஒருத்தருக்கு மொபைல் நம்பர் என்ன பண்ணும்? மொபைல் நம்பர் அவரை இயக்குமா? இல்ல அவர் தான் அந்த நம்பரை இயக்குறாரா? அந்த நம்பரை நம்ம தான் செலக்ஷன் பண்றோமா? இல்ல அந்த நம்பரு நம்மள செலக்ட் பண்ணியிருக்கா? அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு கடைசி நம்பரும் நம்ம இயக்கும். அந்த ஒவ்வொரு நம்பரும் எந்த மாதிரி இயக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு 8ல ஆரம்பிச்சு 7ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல கடன்காரன்னு ஆயிடுவாங்க. கடன் எப்ப இருந்துட்டே இருக்கும். அதே இது 9, 7 இருந்துச்சுன்னா, அண்ணன் தம்பி கூடைய உறவு முறையும் சரியா இருக்காது. இட விஷயத்துல கட்டாயத்துக்கு கடன் இருக்கும். அதே இது 963 இந்த நம்பர் என்ன நம்பர்னாக்க வராகி நம்பர், வராகி அம்மனுடைய நம்பர். அதே இது 29 இருந்துச்சுனாக்க லட்சுமி நரசிம்ம நம்பர். இதே இது 1111 இது வந்து ஏஞ்சல் நம்பர். அது போக 874 784 478 487 அதாவது இந்த 874 இந்த காம்பினேஷன் எப்படி இருந்தாலும் அவங்க தேரவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சரி, நம்பர்ல கடைசியா வர 0 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்ப கடைசி நம்பரா 0 இருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆக மாட்டாங்க. இவங்க பண்ற முயற்சியெல்லாம் மற்றவங்களுக்காக இருக்குன்னு தவிர இவங்களுக்காக இருக்காது. இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ண வேலைக்கான அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் வந்து மற்றவங்களுக்கு தான் போகும் தவிர இவங்களுக்கு வராது. ஏன்னாக்க 0 இருக்கனால நல்ல 0வாவே ஆயிடும். வெளியில தெரியாது. இவங்க டெவலப் ஆகவே முடியாது. சரி, இதுல 1ஆம் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, எதையுமே வெள்ளந்தியா வெளிப்படையா பேசிடுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு அதிகார தோரணம் இருக்கும், அதுவும் பிடிக்காது. இவங்க ஏதாவது பிளான் பண்ணாக்க அது சக்சஸ் ஆகாது. இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி நடக்கும்போது அது நடக்காது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் பண்றதே விட்டுருவாங்க. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். ஆனா நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படி விடும்போது தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இதே இது 2ஆம் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, இவங்க எந்த தேதியில வேணா பிறந்திருக்கட்டும், என்ன ராசியா இருக்கட்டும், என்ன நட்சத்திரம் வேணா இருக்கட்டும், எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த 2ஆம் நம்பர் வச்சிருந்தாக்க சரியா தூங்க மாட்டாங்க. பெட்ல படுத்த உடனே சிந்தனைலாம் பல சிந்தனை போக ஆரம்பிச்சிடும். தூக்கன்றது வராது. ரொம்ப லேட் நைட்டு தான் தூங்குவாங்க. இந்த நம்பர் யாருக்கெல்லாம் செட் ஆகுனா, ஐடி ஃபீல்டு உள்ளவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அவங்க நைட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நைட் டியூட்டி தான் பார்ப்பாங்க. அதே வாட்ச்மேனா இருக்கவங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க, வண்டி ஓட்டுறவங்க நைட்ல ஓட்டுறவங்க, அவங்களுக்கு தான் இந்த நம்பர் செட் ஆகும். நார்மல் உள்ளவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா தூக்கத்தை கெடுக்கும். அதே டயத்துல மன உளைச்சல்லே இருப்பாங்க. எதையா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே இது 22 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் அவங்க சளி பிடிச்சிட்டே இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறதா வேலையாவே இருக்கும். இதுல 3ஆம் நம்பர் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? 3ஆம் நம்பர் இருக்கும்போது ஒரு உபதேசம் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய பேர் ஐடியாஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்ககிட்ட ஐடியாஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த ஐடியாஸ் இவங்க கொடுக்கும்போது அது சக்சஸும் ஆகும். ஒரு மரியாதையான இடத்துல அவர் இருப்பார். இந்த 4ஆம் நம்பர் வச்சிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? திங்கிங் எல்லாம் பெரிய பெரிய லெவலா இருக்கும். எதை யோசித்தாலும் பெருசா யோசிப்பாங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கூட சித்தர்கள் நம்பிக்கை ஜாஸ்தி. முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும். மனுஷனா பிறந்து கடவுளா மாறின சித்தர்கள் இல்லை அப்படின்னா நம்ம முன்னோர்கள்
அவங்க மேலதான் ஆர்வமா இருக்கும், அவங்களதான் கும்பிடுவாங்க. சித்தர் வழிபாடும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் இவங்களுக்கு விருப்பமான விஷயமா இருக்கும். அஞ்சாம் நம்பர். இந்த அஞ்சாம் நம்பர் யூஸ் பண்ற எல்லா நம்பர்களும் எப்படின்னாக்கா எல்லாத்துலயும் 2 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல போலாமா ட்ரெயின்ல போலாமா அப்படின்னு 2 ஆப்ஷன். சப்போஸ் பஸ் கிடைக்க ட்ரெயின்ல போவோம், ட்ரெயின் கிடைக்க பஸ்ல போவோம், இல்ல எதுவும் இல்லை 3வது ஒரு ஆப்ஷனை வச்சு கார் பிடிச்சே போய்க்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்துல, இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன், எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு 2 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க எது பண்றதா இருந்தாலும். உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு டிவி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்க போறாங்க, 2 கம்பெனி செலக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, 2யுமே விசாரிப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டபுள் ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே, அது நேற்று தான் சொன்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே டயத்தில் இவங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும். இவங்க பேசுறதெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னாக்க பாயிண்டாக பேசுவாங்க, வக்கீல் மாதிரி பேசுவாங்க. ஆறாம் நம்பர். இவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுகளில் அதிக ஆர்வம் இருக்கும், நகையில கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், நீட்டா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும், ஒரு திங்கிங் இருக்கணும். இவங்க பேசியே மற்றவங்கள கவர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணும். ஏழாம் நம்பர். இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஆன்மீகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். எப்படின்னாக்க கடவுள் இருக்காரு, சாமி கும்பிடுவோம், எல்லாமே கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இந்த நம்பர் யார் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்க வந்து அவங்கள வந்து கெஸ் பண்ண முடியாது, என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றத கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆசைகள் பெரிய லட்சியங்கள்லாம் பெருசா இருக்காது. இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், போதும் மனமே பொன் செய்யும் மனம் அப்படின்ற மாதிரி இருக்கிற வச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த 7 நம்பர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க. இந்த 8 இந்த நம்பர் வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னாக்க சிக்கனமா இருப்பாங்க, மற்றவங்க பார்வைக்கு கஞ்சன் அப்படின்ற ஒரு பார்வையில இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பணத்தோட அருமை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால வந்து பணத்தை அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க, தேவைக்கு கரெக்டா பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயத்த செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லா செலவு பண்ணிக்குவாங்க, மற்றவங்களுக்கு செலவு பண்ண யோசிப்பாங்க. 9 இந்த நம்பர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது, ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கலாமே, எதையுமே சீக்கிரம் செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், ஒரு வார்த்தை பேசிட்டுக்குள்ளேயே டக்குன்னு கோவம் வந்துடும். அவரு கோவத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்பீடா இருப்பாங்க, மற்றவங்களும் ஸ்பீடா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா கோபம் வந்து டக்குன்னு வந்துடும். நன்றி, வணக்கம்.